بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. السلام عليكم ورحمة الله وبركاته. இப்போ நான் யார் இந்த கிதாப் எழுந்தாங்களோ அதை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கேன். எனக்கு யார் இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அவங்க பற்றி நம்ம கற்றுக்கணும். எப்படின்னாக்க அவங்க எப்படி இவ்வளோ பெரிய கிதாப் எழுதுனாங்க. பெரியனா அந்த தர்ஜா ரொம்ப சொல்கிறேன். சீரத்துல் நபி பற்றி படித்து சொல்லலாம் பற்றி படித்து இவ்வளோ இந்த கிதாப் எழுதியிருக்காங்க. அப்போ நான் இது ஒரு ஷார்ட்டாக இது எடிட்டர்ஸ் ஆதர்ஸ் ஆட்டோபயோகிராஃபி சொல்கிறாங்க. அப்படின்னா எழுதினவங்க பற்றி அவங்க எப்படி இருந்தாங்க, எங்கே பிறந்தாங்க, எங்கே வாழ்ந்தாங்க, சும்மா ஒரு சின்ன பேச்சு. எனக்கு அதுக்கேட்டு நமக்கும் தெரியுது அவங்க இந்தியாவில் தான் பிறந்தாங்க. அவங்க சொல்கிற பாருங்க, அது பார்த்து நம்மளும் எப்படி செய்யலாம், அப்படி நம்ம இவங்க உள்ள கஷ்டம் சரியா நம்மளும் செய்யலாமே அப்படின்னு தோணும். இன்ஷல்லா அது நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க இது எனக்கு ரொம்ப 1 hour அப்படிலாம் கொண்டு போவானா. இன்ஷல்லா ஒரு ½ an hourக்குள்ளே முடிக்கணும். அதுவும் ரொம்ப ஜாஸ்தி தான் பார்க்குறேன். இன்ஷல்லா அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். அரப் ட்ரைப்ஸ் பற்றி, இந்த அரப் மக்கள் பற்றி ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் சாப்டர். ஆனால் இது முதல்ல இது நான் பண்ணிடுறேன். இப்போ எழுதினவங்க மட்டும் சொல்லிடுறேன். இன்ஷல்லா அவங்க எழுதிக்காங்க. முதல்ல அல்ஹம்துலில்லாஹ் எழுதிருக்காங்க. எல்லா தாரீஃப் அல்லாஹ்க்குன்னு எழுதிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எழுதிருக்காங்க. அப்படின்னா எல்லாத்துக்கும் யார் யார் இருக்காங்களோ எல்லா தாரீஃப் அல்லாஹ்க்கு. யார் ரப்புனா கொடுக்குறவங்க, பார்த்துக்கிறவங்க, வளர்க்குறவங்க எல்லாமே. அப்புறம் யாருது வளர்க்குறவங்க, கொடுக்குறவங்க, பார்த்துக்கிறவங்க யாருதுன்னா இன்சான்து, அப்புறம் ஜிந்து, அப்புறம் எல்லாமே ஜோபி ஜிந்தார்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் எல்லாம் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இது பரக்கத் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சலாவத் அனுப்பியிருக்காங்க நினைக்கிறேன். அவங்கள எல்லாத்தையும் கடைசி நபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி மொஹர் நபுவத்தே மொஹர் அவங்க கடைசி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அப்படி எழுதிருக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ஃபேமிலி, அவங்களது சார்பாங்க, அவங்க மேலே எல்லாம். அப்புறம் யார் யார் அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்களோ கடைசி நாள் வரைக்கும் அவங்க எல்லாத்துக்கு மேலே இவங்க அல்லாஹ் பரக்கத் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமீன். அதான் இருக்காங்க. அப்புறம் 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 இல்லை 20 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க அவங்க ஜிந்தகி பற்றி சொல்லியிருந்தாங்களாம். இவங்க இருக்காங்களா, இவங்க யார், நம்ம ஷேக் சஃபியுர் ரஹ்மான். அவங்க அவங்களது ஜிந்தகி பற்றி சொல்லி ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சான். அவங்க நம்மளுக்கு சொல்லி அவங்க கரியர் எப்படி இருக்கு முஸ்லீம் வேர்ல்ட் லீக்ல, அப்படி அவங்க என்னென்ன வேலை செஞ்சாங்க சொல்லி முஸ்லீம் வேர்ல்ட் லீக் அப்படின்னா அவங்க வேலை செஞ்சாங்களோ. அப்போ இந்த புக்கு எழுதும் போது 1979 இந்த புக்கு எழுந்தாங்களே அப்போ உள்ள பேச்சு. அப்போ அந்த புக்கு எழுதும் போது அதுக்கு இன்னும் 20 வருஷமா அவங்க வேலை செஞ்சுக்கோங்க முஸ்லீம் வேர்ல்ட் லீக்குக்கு. அதுக்கு இன்னும் 20 வருஷமா ஆயிடுச்சா சொல்லுது. இந்த 20 வருஷம் ஆகும்போது சொல்றாங்க. ஆயிடுச்சா ஆகும்போது ஆயிடுச்சு சொல்றாங்க. 20 வருஷம் கழிவு. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் ஜாஸ்தி புதுசா இப்ப எழுதி போட்டிருக்காங்க. 1979 எழுதி போட்டிருக்காங்க எல்லாத்தையும் புதுசா. அத இவங்க பத்தி எழுதிருக்காங்க. எல்லாத்தையும் புதுசா எழுதிருக்காங்க. இவங்க பேர் என்னன்னாக்க சஃபியுர் ரஹ்மான் இவங்க பேர். அவங்க சர்நேம் என்னன்னாக்க அபு ஹிஷாம் இவங்களது சர்நேமா. அவங்கள எல்லாத்தோட அது சர்நேம் எங்கிட்டு வரணுனாக்க எல்லாத்தையும் மொதபில்ல பேர்ல பண்ணுமா. அபு ஹிஷாம் தான் ஹிஷாமோட அப்பான்னு சொல்லி. அப்புறம் இவங்களது அப்பாவோட பேர் அப்படின்னா எங்க வரைக்கும் போகுது பார்க்க போனா, சஃபியுர் ரஹ்மான் இவங்க பேர் பின் அப்துல்லா இவங்க அப்பா பேரு அப்துல்லா பின் முஹம்மது அக்பர். அது அவங்களோட அப்பா பேரு அப்துல்லாவோட அப்பா பேரு. அது பின் முஹம்மது அலி. அவங்க முகமது அக்பரோட அப்பா பேர் முகமது அலி. அவங்களோட அப்பா பேர் அவங்களோட அப்பா பேரு அப்துல் மோமின். அப்புறம் அவங்களோட அப்பா பேர் ஃபக்கீர் அல்லா முபாரக் பொழி. இது அதுக்கப்புறம் ஆதமின்னு சொல்லியிருக்கு. அதாவது ஆதமி அவங்க எல்லாம் ஆதம்காடு உள்ளவங்கள, அது அவங்களுக்கு பேர் எப்படி கிடைக்குன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்லி அவங்க 1942 பிறந்தாங்களாம். இவங்க யாரு, நம்ம ஷேக் சஃபியுர் ரஹ்மான் அல் முபாரக் பொழி. அவங்க ஹுசைனாபாத்ல பிறந்தாங்களாம். அவங்க முபாரக்பூர் ஆதம்கருக்கு கொஞ்சம் மேல பக்கம் முபாரக்பூர்ல அவங்க ஹுசைனாபாத்ல பிறந்தாங்களாம். நார்தன் ப்ரோவின்ஸ் ஆஃப் இந்தியா. அவங்க அங்க ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கான். அந்த இடத்துக்கு ஃபேமஸ். அந்த இது ஹுசைனாபாத் சொல்றாங்க.
எஜுகேஷன் எப்படி என்னென்ன படிக்காங்கன்னாக்க அவங்க வீட்டில் படிச்சாங்களாம். ஸ்டார்டிங் குரான் வீட்டில் படிச்சாங்களாம். அவங்க அவங்க தாதாஜியும் அப்புறம் அவங்களது அங்கிள் அவங்களுக்கு தாத்தா அவங்களுக்கு படிச்சு கொடுத்தாங்களாம் குரான். அப்புறம் மதரசா அரபியா தாருத் தாலீம் அங்க போட்டாங்களா இவங்கள முபாரக்பூர்ல. அங்க பேசிக் இஸ்லாம் எல்லாத்தையும் அடைப்படை இஸ்லாம கத்துக்கிட்டாங்களாம். அவங்க படிப்பு கத்துக்கிட்டாங்க, அரபி கத்துக்கிட்டாங்க அங்க போய். அப்புறம் பர்ஷியன் லாங்குவேஜ் கத்துக்கிட்டாங்க. பர்ஷியன்னா போர்டு இது ஃபார்சி சொல்லுவாங்க அந்த நினைக்கிறேன், இந்த சரியா. இந்த பர்ஷியனா இந்த பக்கம் தான் ஈராக்கு ஈரான் இந்த மாதிரி சைடு தான், ஈரான் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஷவால் ஜூன் 1954 இவங்க என்னாச்சுனாக்க அவங்க வந்து மதரசா அஹ்யாவுல் உலும் முபாரக்பூர்ல அவங்க அஹ்யா உல் உலும் அப்படி அது மாதிரி பேருக்கு அந்த இடம் பேரு மதரசாத்து பேரு. அந்த மதரசால முபாரக்பூர்ல இருக்கு. அந்த முபாரக்பூர்ல அந்த ஆகிகா இஸ்லாமிக் படி படிச்சாங்களாம். அரபிக்கு அப்புறம் இன்னும் ஜாஸ்தி படிச்சாங்களாம். 2 வருஷம் கழிச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா 1956ல அவங்க மதரசா சையத் ஆம் மௌனாத் பஞ்சன் ஆதம்கர் டிஸ்ட்ரிக்ட். அப்ப ஆதம்கர் டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க இன்னும் ஆகி படி படிச்சாங்களாம். இஸ்லாம்ல தான் அவங்க படிச்சுக்காங்க. அவங்க இந்த கிதாப் அவங்க அரபியில எழுதிருந்தாங்க முதல்ல அந்த சவுதி அனுப்புறதுக்கு. அப்புறமா அரபி அவங்க படிச்சுக்காங்க. அப்புறம் அவங்க 7 வருஷம் அங்க படிச்சாங்களாம். அவங்க இஸ்லாமிக் கோர்ஸ் 7 வருஷம் எல்லா இடத்துல முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு ஃபதிலத் டிகிரி கிடைச்சிச்சு அவங்களுக்கு. அப்புறம் ஷாபான் உங்களுக்கு 1930 5 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு இன்னும் 1956க்கு அப்புறம் 5 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு ஃபதிலத் டிகிரி கிடைச்சிச்சு இஸ்லாம் கோர்ஸ்ல முடிக்கிறதுக்கு. அப்புறம் 1930 எழுந்திருக்கு. அப்புறம் சர்டிபிகேட்ஸ் கிடைச்சிச்சு அவங்களுக்கு. மௌல்வின்னு சொல்லி சர்டிபிகேட் கிடைச்சிச்சா. அப்புறம் 1959ல ஆலிம்னு கிடைச்சிச்சா 1960ல. அப்புறம் கவர்மெண்ட் எஜுகேஷன் போர்டு கொடுத்துருக்கான். அவங்க எக்ஸாம் பாஸ் பண்ணாங்களாம், நல்ல மார்க்ஸ்ல பாஸ் பண்ணாங்க சொல்லி. அப்புறம் அரபிக் ஸ்கூல் சிஸ்டம் மாறிடுச்சா கொஞ்சம். அப்புறம் இவங்க வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணாங்க. இவங்க வந்து கொஞ்சம் இதுலயும் ஃபதில் டிகிரியில எக்ஸாமினேஷன் கொடுத்தாங்களாம். அப்ப கவர்மெண்ட் அப்படி அவங்கள பாஸ் பண்ணிச்சான். அதாவது அரபிக்ல கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துச்சு, கோர்ஸ் சிஸ்டம்ல கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சா. அதுக்கப்புறம் இவங்க எக்ஸாமினேஷன் கொடுக்க போனாங்க, அப்ப பாத்துறாங்களாம். அப்புறம் 1976 1978லயும் 2 டைம் கொடுத்துருக்காங்க எக்ஸாமு. டபுள் ஃபதில் எக்ஸாமினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 டைம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நல்ல இதுதான் மார்க்ஸ் கிடைச்சி பாஸ் பண்ணிக்காங்க. அவங்க பர்சனல் இருந்தீங்க என்னன்னாக்க அவங்க படிச்செல்லாம் எல்லாம் முடிச்சாங்க. ஃபைதா ஆம்ல மதரசா ஃபைதா ஆம்ல படிச்சாங்கல்ல, அது கடைசி மதரசா. அதுக்கப்புறம் 1961ல அவங்க 1961 பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்களோ, அவங்க படிப்பு படிச்சு கொடுக்க சாலு பண்ணாங்களாம். ஓவர்ஃப்ளோ அவன்ல அது தண்ணி ஊற்றி இப்போ படிச்சு கொடுக்க சாலு பண்ணாங்களாம். அப்புறம் இஸ்லாம் மக்களுக்கு சம்ஜாக்க இது பண்ண சாலு பண்ணாங்களாம், தாவா பண்ண சாலு பண்ணாங்களாம், லெக்சர் எடுக்க சாலு பண்ணாங்களாம். அப்புறம் பெரிய குத்துபா கொடுக்க சாலு பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் அந்த ஒரே இடத்துல இருக்கோம் இல்லையா நம்ம இது இவங்களது சிச்சுவேஷன் மகோல் அவங்கள ஒரு இடத்துல இருக்கோம் இல்லையா, அதை சுற்றி அவங்க வேற இடத்துக்கு போயிருக்காங்க. அவங்க மார்ச் 1963ல அவங்க வந்து மதரசா ஃபைதாம் அப்புறம் மௌனாத் பஞ்சன் as a டீச்சர், அவங்க டீச்சரா அந்த இடத்துக்கு ஜாயின் பண்ணாங்க. அப்புறம் மதரசா அந்த இடத்துல எந்த இடத்துல கத்துக்கிட்டாங்களோ அதே இடத்துல டீச்சர் ஆயிட்டாங்க. அப்புறம் டிரான்ஸ்பர் பண்ணாங்களோ தாருல் ஹதீஸ் சொல்லி அந்த மாதிரி மதரசா தாருல் ஹதீஸ் அந்த இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆனாங்களாம். அதே சிட்டில இருக்கான், அதே பஞ்சன் மௌனாத் பஞ்சன் இடத்துல இருக்கான். February 1966ல ஆச்சான் அவங்க கூட. அப்புறம் February 1969ல அவங்க ஜனவரி 1969ல என்ன பண்ணாங்களாம், பிரின்சிபல் ஆயிட்டாங்களாம். அவங்க ஃபைதல் உலும் பிரின்சிபல் ஆயிட்டாங்களாம். சேவனி எடுத்த 4 வருஷம் கழிச்சு அவங்க அப்படி இல்ல சேவனி இடத்துல அவங்க பிரின்சிபல் ஆயிட்டாங்களாம், எம்பி மத்திய பிரதேசம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க 4 வருஷம் கழிச்சு அவங்க 1972ல என்ன பண்ணாங்களாம், 3 வருஷம் தான் ஆகுது, 4 வருஷம் ஜனவரியில சொல்றாங்க நினைக்கிறேன். அவங்க வந்து மதரசா அரபியா தாருல் தாலீம் அந்த இடத்துல இருக்குல்ல, அந்த இடத்துல வேலை செய்ய பிரின்சிபல் ஆக கூப்பிட்டாங்களாம். முதல்ல படிச்சாங்களா அந்த இடத்துல நினைக்கிறேன்.
அந்த இடத்துல அவங்கள பிரின்சிபல் ஆகிறதுக்கு கூப்பிட்டாங்க மக்களுங்க. அதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க 2 வருஷம் கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் ஜாமியா சலஃபியா பனாரஸ் அவங்க கூப்பிட்டாங்கன்னா உஸ்தாத் ஆகிறதுக்கு வண்டி அங்க. அதுக்கப்புறம் அவங்க உஸ்தாத் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து வேற வேற அகாடமியில மாறி மாறி நிறைய இடத்துல வேலை செஞ்சாங்களாம். 1974 இதை உஸ்தாத் ஆனவங்கள இங்க ஜாமியா சலஃபியா பனாரஸ். அதுக்கப்புறம் ரொம்ப வேற வேற இடத்துல மாறி மாறி வேலை செஞ்சாங்களாம். துல் ஹிஜ்ஜா வரைக்கும் வேலை செஞ்சாங்களாம். 1988 வரைக்கும் வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சாலுவாச்சான். ரிசர்ச் பண்றதுக்கு வேண்டி கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி இஸ்லாம் பத்தி நிறைய அது வந்து அதே வருஷம் 1988 தான் அது வந்து மதீனா முனவரால இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த இடத்துல வந்து ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சாலுவாச்சான். அது சென்டர் ஃபார் த சர்வீசஸ் ஆஃப் த ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயோகிராஃபி. அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி எழுதுறதுக்கு வேண்டி அவங்க லைஃப் பத்தி எழுதுறதுக்கு வேண்டி அதுக்குன்னே ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டே சாலு பண்ணாங்களாம் மதீனா முனவரால. அதுக்கப்புறம் என்னாச்சா அங்க வேலை செய்யறதுக்கு வேண்டி இவங்களை கூப்பிட்டாங்களாம். அப்புறம் இவங்களை வந்து எல்லாம் இதே போடுறது எழுதி போட்டுருக்குது. இவங்களை வந்து எல்லாமே அவங்க பத்தி எழுதுறதுக்கு வேண்டி இவங்களுக்கு வேலை வச்சுருச்சான் அவங்க லைஃப் பத்தி. அப்ப அவங்க இப்பதான் அவங்க ரிசர்ச் ஸ்காலரா ரிசர்ச்சோட ஆலிம் பண்ணி வேலை செஞ்சாங்க. ரிசர்ச் பண்ணி ஸ்காலர் அவங்க உள்ளது. அப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்களாம். அதுக்கப்புறம் அவங்க கிதாபா அந்த டைம்ல எழுதிருக்காங்க நினைக்கிறேன். அதுக்கப்புறம் புக்ஸ் பத்தி என்ன எழுதிருக்காங்க சொல்லிருக்காங்க. இட் இஸ் த மர்சி ஆஃப் அல்லாஹ். அல்லாஹ் மர்சி யாரு இவங்களை ஃபேவர் பண்ணிருக்காங்க சொல்லி அல்லாஹ் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து தர்ஜா கொடுத்துருக்காங்க, நல்ல பெரிய தர்ஜா கொடுத்துருக்காங்க சொல்லி அல்லாத ரஹமது இவங்க மேல இது பண்ணிருக்காங்க, கொஞ்சம் எஹ்சான் சொல்லி. அதுக்கப்புறம் இது அபிலிட்டி ஆஃப் ரைட்டிங் ஃப்ரம் த வெரி பிகினிங் ஆஃப் மை கரியர். அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி வேலை செஞ்சு சாலு பண்ணாங்க அப்பலேருந்து ரொம்ப எல்லாத்தையும் எல்லாம் வந்து நல்லா இது கொடுத்துருந்தானா, காபிலியட் கொடுத்துருந்தானா எல்லாத்துக்கு. அது அவங்க சொல்றாங்க சுக்கர் நல்லாக்குன்னு சொல்றாங்க. அவங்க கற்றுக் கொடுக்கும் போதே என்ன செஞ்சாங்க, கற்றுக் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த கற்றுக் கொடுக்கும் போது என்ன செஞ்சாங்களாம், அவங்க எழுதுனாங்களாம். அப்புறம் புக்கு பண்ணாச்சாங்களாம். எவ்வளவு புக்கு பண்ணாச்சாங்க? 17 புக்கு பண்ணாச்சாங்களாம். உருது அரபிக்ல 17 புக்கு. ஒன்னொன்னுலயும் இல்ல, உருது அரபிக் சேர்த்து 17 புக்கு எழுதி பண்ணாச்சாங்களாம். உருது மேகசின் ஒன்று இருந்துச்சா, மாசத்துக்கு ஒரு டைம் உருது மேகசின் வருமா. அந்த முஹத்திஸ் அப்படின்னு வருமா. முஹத்திஸ்னே ஒரு உருது மேகசின் வருமா. அந்த ஜாமியா சலஃபியா அது கொடுக்குமா. அந்த ஜாமியா சலஃபியா அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்களாம். அது 1980 பப்ளிஷ் ஆச்சான். அப்புறம் அவங்க வந்தா இவங்களதான் சீஃப் எடிட்டர் ஆக்குனாங்களாம். எல்லாத்தோட ஜாஸ்தி பெரிய ஆளு அந்த இதுல அந்த எழுதுறதுக்கு அந்த புக்ல அந்த உருது மேகசின் என்னென்ன போடணும் என்ன போட்டுக்கோ அதெல்லாம் பாக்கிறதுக்கு இவங்களுக்கு வேலை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் அப்ப 1988 வரைக்கும் அங்க வேலை செஞ்சிருக்காங்க. அப்பதான் அது யூனிவர்சிட்டி போனாங்களே, மதீனா யூனிவர்சிட்டி, அதுக்கு முன்ன உள்ளது இது. அது புக்கு சொல்றாங்க, புக்கு இருந்தாங்க அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க புக்கு அந்த இது மேகசின்ல இருந்தாங்களா. அப்ப நிறைய எஸ்ஏ எழுதுனாங்களாம். எஸ்ஏ எழுதுனா ஒரு சின்ன சின்ன இது மாதிரி சின்ன எழுதுற மாதிரி ஒரு பேஜ் எழுதுற மாதிரி. அதுல என்ன துனியா பத்தி இருந்தாங்களாம், சோசியல் மக்கள் கூட எப்படி இருந்துக்கணும் அதை பத்தி இருந்தாங்களாம், ஹிஸ்டரி பத்தி இருந்தாங்களாம், அப்புறம் பாலிடிக்ஸ் பத்தி இருந்தாங்களாம். பாலிடிக்ஸ் அந்த ராஜா இது மகாராஜா அந்த பிஎம் எம்பிஎம் சிஎம் எல்லாம். அப்புறம் இஸ்லாம் பத்தி நிறைய வேற வேற எழுதினாங்களாம், டாபிக்ஸ் இருந்தாங்களாம். விச் வேர் வெல் ரிசீவ்ட் பை மெனி பீப்புள். நிறைய பேருங்க இது பண்ணாங்களாம், படிச்சாங்களாம், அதை பத்தி நிறைய பேருங்க கிடைச்சிச்சான் அது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாங்க. அப்படி என்னென்ன பண்ணிருக்காங்க அவ்வளவுதான், அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க. அப்புறம் யார் நம்ம ரப்பி அப்படி சொல்றாங்க. யார் நம்ம ரப்பு, நம்மள்ட்ட இது அக்செப்ட் பண்ண, இது நம்மள்ட்ட ஒத்துக்க, இல்ல இது நம்மள்ட்ட அப்படின்னாச்சிக்க, அப்ப நல்லா அப்படின்னாச்சிக்க சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் குட் மேன் அது நல்லா ஜாஸ்தி இந்த நம்ம செஞ்ச சதுக்காக நிறைய பெருசா நல்லா வளர்த்து பெருசாக்கி கொடுத்து நம்மளுக்கு ஆகிரத்துல நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படி சொல்லி இது வாங்கிக்கிறாங்க. ஆமீன். சஃபியூர் ரஹ்மான் அல் முபாரக் புரி இதான் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப அதுக்கப்புறம் கிதாப் சாலு ஆகுது. அப்ப அந்த ஒரு ஆயத்து இருக்கு,
and we have sent you, O Muhammad sallallahu alaihi wasallam, not but as a mercy for the alamin. Alaminna mankind, jinn and all that exists. அப்படின்னா எனக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் அப்புறம் உங்களை அனுப்புனேன் என் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியாக்கு, சிவாய் இஸ்கே நீங்க அவங்களுக்கு ஒரு ரஹ்மத்தா இருப்பீங்க, ஃபுல்லா துனியாவுக்கு ஒரு ரஹ்மத்தா இருப்பீங்க. துனியா சுலம் பஞ்சோ ஃபைஸ்டாங்கன்னா கேட்டுச்சு, நம்ம இப்படி சதா கொடுக்கணுமா, அவங்களுக்கு இப்படி சதா கொடுக்கலாமா, அப்படி கேட்டப்ப நம்ம சதா கொடுத்துட்டோமா, அவங்களுக்கு சதா கொடுக்கணும், அப்படி இப்படி ஒரு மக்கள் கேட்டிருக்கு. நான் படிக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் சொன்னா, அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நான் உங்களுக்கு ரஹ்மத்தா இருக்கேன், நான் உங்களுக்கு இது இல்லை, நான் உங்களுக்கு அதான் ஆக முடியாது, நான் உங்களுக்கு ரஹ்மத் பண்ணணும்னு இருக்கேன், நான் உங்களுக்கு நீங்க மேலே அதான் இது அதாக்க முடியாது, இதுக்கு மேலே இந்த அதான் போட முடியாது சொல்லி அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதோடு எழுதியிருக்காங்க அதை பற்றி. சரி இன்ஷா அல்லாஹ் இது முடிஞ்சிச்சு இந்த உங்களது எடிட்டர்ஸ் பயோகிராஃபி. அப்போ நான் இந்த சூறாப்பா அல்ஹம்துலில்லாஹ் இப்போ 16 மினிட்ஸ் தான் இருக்குது, 2 செகண்ட் 3 செகண்ட் முடிஞ்சிருக்கு. பாப்பா இன்ஷா அல்லாஹ். நான் ஷார்ட்டாக தான் முடிக்கணும்னு நினச்சேன். அல்ஹம்துலில்லாஹ் டேடி சொன்னாங்க ஹமேஷா நான் முதல்ல சஹீஹ் புகாரி திறந்தேன். அப்போ திறந்தப்ப முகமது இப்னு இஸ்மாயில் அவங்க நினைக்கிறேன் அவங்க பேர், அல் புகாரி அப்படின்னு நிறைய அவங்களது அப்பா பேர் வரும். அப்புறம் புகாரி அவங்க பேர் இல்லை, புகாரி அவங்களது பட்ட பேர், அப்பா அம்மா பேர் பெரிய எல்லாத்தையும் பெரிய அப்பாவோட பேர். சரி என்னன்னா நீங்க அவங்க பத்தி படிக்கல. அப்ப டேடி சொன்னாங்க இவங்க பத்தி படிச்சுக்க, யார் எழுதுனாங்க அவங்க பத்தி கத்துக்கன்னு சொன்னாங்க. போன வீடியோல சொன்னேன் இவங்க பத்தி சொல்ல தேவையில்ல, இவங்க பத்தி ஏன் சொல்லணும்னா அன்னைக்கு அந்த பேச்சு டேடி ஞாபகம் வச்சு, அப்புறம் யார் இருந்தாங்களோ அவங்க பத்தி சொல்றது ரொம்ப முக்கியம்னு எனக்கு இப்படி படிச்சு, எனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டவங்க பத்தி நம்ம படிக்கிறோம், அவங்களுக்கு இதுவா செய்யணும். அப்புறம் அவங்க எப்படின்னு தெரிஞ்சு என்ன கஷ்டம் தெரிஞ்சாங்கன்னு நம்ம தெரிஞ்சா நம்ம அவ்வளவு கஷ்டம் அதுக்கு கொஞ்சம் அதோட ஜாஸ்தி கஷ்டம் நமக்கு நல்லாக்காது இன்ஷால்லா. இந்த மாதிரி அவங்க பத்தி படிக்கிறதுக்கு என்ன எழுதுனாங்கன்னு, அவங்க எழுதுறதுக்கு எவ்வளவு கஷ்டம் விட்டாங்களோ அது அந்த மாதிரி கஷ்டம் நம்ம விட்டாக்கி தேவையில்லை, நம்ம கொஞ்சம் கம்மி கஷ்டம் விட்டாச்சு நம்ம படிச்சு முடிச்சிடலாம். இந்த குரானை இந்த சரி சீராவை படிச்சு முடிச்சிடலாம். நம்மளுக்கு எல்லாம் இந்த சீராத ரஸ்தா ஆசான் பண்ணும் படிக்கிறது இன்ஷா அல்லாஹ். ஆமீன். அப்புறம் நான் அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் அரபிக் டிரைவ்ஸ் பற்றி சாலு பண்ணுறேன். அப்புறம் ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ அப்துல்லாஹி ஸாலிஹீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.